வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்னைக்கு நாம யூஜிடிஆர்பி பாட்னி சிலபஸ்ல யூனிட் 2 லைக்கனாலஜியோட கண்டினியூட்டி தான் பார்க்க போறோம். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல லைக்கன்னா என்ன, அதோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரீப்ரொடக்ஷன் பத்தி டீடைல்டா பார்த்தோம். டுடே கிளாஸ்ல இன்னைக்கு ஃபெர்டிலைசேஷன்னா எப்படி நடக்குது, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட், நெக்ஸ்ட் மைக்ரோரைசா அண்ட் எக்டோ அண்ட் எண்டோ மைக்ரோரைசா பத்தி நம்ம டீடைல்டா பார்ப்போம். இந்த ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் வந்து எதில் நடக்குது அப்படின்னா, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் மெயில் அண்ட் ஃபீமேல் ஆர்கனுக்குள்ளே நடக்குது. தி ஸ்பெர்மாட்டியம் ரிலீஸ்டு ஃப்ரம் தி ஸ்பெர்மோகோனியம் டு ஸ்டிக்கி ப்ரொட்யூட்ரிங் பார்ட் ஆஃப் ட்ரைகோகைனி. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே வந்து பார்த்துருந்தோம், மேல் செக்ஸ் ஆர்கனை வந்து ஸ்பெர்மோகோனியம் அப்படின்னும் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் வந்து கார்போகோனியம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இந்த ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் கார்போகோனியம் வந்துட்டு 2 பார்ட்டாக வந்து நம்ம டிவைட் ஆகிறதா பார்த்துருந்தோம். நம்ம மேல் வந்து அப்பர் பார்ட் வந்து இந்த எலாங்குலேட்டடாக இருக்க பார்ட்டை வந்து அப்பர் பார்ட்டுனும், கீழே வந்து காயில்டாக அரேஞ்ச்டாக இருக்க ரீஜியனை வந்துட்டு லோவர் பார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். மேல் பார்ட் வந்து ட்ரைகோகைனினும், கீழே இருக்க லோவர் பார்ட் வந்துட்டு ஹூகோனியம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இந்த ட்ரைகோகைனிக்கு வந்து ஒரு ஸ்டிக்கி நேச்சர் இருக்கிறதா வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே வந்து நம்ம பார்த்துருந்தோம். எதனால் அப்படின்னா, இந்த மெயில் செக்ஸ் ஆர்கன்லேருந்து ரிலீஸ் ஆகிற அந்த மெயில் நியூக்ளியஸ் வந்து ஃபீமேல் பார்ட்டோட அட்டாச்ட் ஆகிறதுக்காக தான் இந்த ட்ரைகோகைனிக் வந்து ஸ்டிக்கி நேச்சரோட இருக்க கண்டிஷனில் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்டிக்கி நேச்சருக்கு என்ன ஃப்ளூயிட் வந்து அந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜெலாண்டினஸ் அப்படிங்கிற அந்த ஃப்ளூயிட் இருக்கனால தான் இந்த ட்ரைகோகைனிக்கு ஸ்டிக்கி நேச்சரோட இருக்க கண்டிஷனில் இருக்குது இந்த ஆர்கன். இப்போது ஃபெர்டிலைசேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுதான் ஸ்பெர்மோகோனியம் அப்படின்னா, இந்த ஸ்பெர்மோகோனியத்திலிருந்து ஸ்பெர்மாட்டியா மேல் செக்ஸ் ஆர்கன் வந்து ரிலீஸ் ஆகி வருது. இது என்ன ஆகும் அப்படின்னா, விண்ட் இல்லை அந்த ஏதாவது ஆக்சிடென்டல் இன்ஜுரி மூலயமா இது வந்து ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் மேலே வந்து அப்படியே அட்டாச்ட் ஆகும். ஏன்னா இதுக்கு வந்து ஸ்டிக்கி நேச்சர் கண்டிஷன் இருக்கனால இந்த ட்ரைகோகைனிக்கு மேலே வந்து அட்டாச்ட் ஆகும். இந்த ட்ரைகோகைனிக் மேலே இந்த ஜெலாண்டினஸ் ஃப்ளூயிட் இருக்கனால அதில் இருக்க இந்த காமன் செல் வால் வந்து ஃபுல்லாக டிசால்வ் ஆகி அந்த நியூக்ளியஸ் எல்லாமே கீழே வந்து டவுன் ஃப்ளோக்கு கீழே ட்ரைகோகைனிக்கிட்ட வந்துடும். ட்ரைகோகைனிலேருந்து கீழே வந்து காயில்டு பார்ட்டாக இருக்க ஹூகோனியத்துக்கிட்ட வந்துடும். ஸோ இந்த காயில்டு பார்ட் ஹூகோனியத்துக்குள்ளே ஆல்ரெடி ஃபீமேல் நியூக்ளியஸ் இருக்கும். இப்போ இந்த மேல் நியூக்ளியஸ் அண்ட் ஃபீமேல் நியூக்ளியஸ் வந்து ரெண்டும் சேர்ந்து சைகோட் ஃபார்மேஷன் வந்து பண்ணுது. ஸோ இதுதான் ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ். ஃபாலோயிங் தி dissolution of the common wall, the nucleus of spermatium migrates into carpogonium, whether it fuse with the female nucleus. இப்போ சொன்ன மாதிரி ஸ்பெர்மோகோனியத்திலிருந்து ஸ்பெர்மாட்டியா ரிலீஸ் ஆகுது. இந்த ஸ்பெர்மாட்டியா வந்து ட்ரைகோகைனில வந்து அட்டாச்ட் ஆகும். இந்த ட்ரைகோகைனில ஜெலாண்டினஸ் ஃப்ளூயிட் இருக்கனால இது கீழே ஃபுல்லாக அந்த மேலே இருக்க காமன் வால் வந்து டிசால்வ் ஆகி கீழே வந்து ஹூகோனியம் நடுவில் இருக்க நியூக்ளியஸ் கூட வந்து கீழே ஃப்ளோக்கு கீழே வந்து ஹூகோனியத்துக்கிட்ட வந்துடும். இங்கே ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் அண்ட் மேல் செக்ஸ் ஆர்கன் ரெண்டுமே சேர்ந்து நியூக்ளியஸ் ரெண்டுமே சேர்ந்து சைகோட்டை வந்து ஃபார்மேஷன் வந்து பண்ணுது. ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் ஃப்ரூட்டிங் பாடி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் எப்படின்னு பார்க்க போகிறோம். நியூமரஸ் ஆஸ்கோஜீனஸ் ஹைப்பே எமர்ஜ் ஃப்ரம் தி பேசல் ரீஜன் ஆஃப் ஃபெர்டிலைஸ்டு ஹூகோனியம். இந்த ஹூகோனியம் ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு ஃபெர்டிலைசேஷன் வந்து ஆனக்கப்புறம் நியூமரஸ் ஆஸ்கோஜீனஸ் ஹைப்பே வந்து எமர்ஜ் ஆகி ப்ரொடியூஸ் ஆகுது. தி டிப்ளாய்ட் நியூக்ளியஸ் அண்டர்கோஸ் மைட்டோட்டிக் டிவிஷன். இப்போது இந்த ஹூகோனியத்தில் சைகோட் ஃபார்மேஷன் ஆகுது. இந்த டிப்ளாய்ட் நியூக்ளியஸ் வந்து மைட்டோட்டிக் செல் டிவிஷனுக்குள்ளே போய் 4 ஹேப்ளாய்ட் நியூக்ளியஸ் வந்து ஃபார்மேஷன் பண்ணுது. தி ரிசல்ட்டிங் இன் தி ஃபார்மேஷன் ஆஃப் 8 ஹேப்ளாய்ட் ஆஸ்கோஸ்போஸ் அண்ட் ஆஸ்கி. இது அகைன் மைட்டாட்டிக் செல் டிவிஷனுக்குள்ளே போய் 8 ஹேப்ளாய்டு நியூக்ளியஸை வந்துட்டு ஃபார்மேஷன் பண்ணுது. ஸோ இந்த ஸ்போஸை தான் நம்ம ஆஸ்கோஸ்போஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஆஸ்கோஸ்போஸ் 8 ஹேப்ளாய்டு ஸ்ட்ரக்சராக இருக்க இந்த ஆஸ்கோஸ்போஸை சுற்றியும் சரௌண்டிங்கில் ஒரு கவராக இருக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து ஆஸ்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஹைமேனியம் கன்சிஸ்ட் ஆஃப் ஆஸ்கி அண்ட் பேராபைசிஸ். இந்த ஸ்ட்ரக்சரில் இந்த பேராபைசிஸ் அப்படின்னுங்கிறது ஸ்டெரைல் ஃபங்கல் ஹைப்பேவை தான் நம்ம பேராபைசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.
Next, the ascolichens, the fruiting body may be either apotheca or peritheca. இந்த ascolichensல two type of fruiting body இருக்கு. First one is apotheca and another one is peritheca. Apotheca is cup shaped like structure. In another one is peritheca is a flask shaped structure. First, apothecium. It is cup-like structure and have a layer of fertile tissue and hymenium and theecium. இந்த அப்போதீசியமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கப்-லைக் ஸ்ட்ரக்சரில் தான் இந்த ஃப்ரூட்டிங் பாடி வந்து அரேஞ்ச்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தி hymenium is composed of sterile hair-like hyphae called paraphysis. இதில் இந்த பேராபைசஸ்ங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டெரைலாக இருக்கும், ஒன்றுமே வந்து எம்டியாக தான் இருக்கும், ஸ்டெரைல் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இது பார்க்க ஹேர் லைக் ஸ்ட்ரக்சரில் ரொம்ப லைட் வெயிட்டடாக ஹேர் லைக் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த எலாங்குலேட்டட் ஸ்டெரைல் ஃபங்கல் ஹைபேக்கு தான் வந்து பேராபைசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. which are interspreaded among sac-like asci that contain ascospores. ஸோ இந்த நடுவில் வந்து பார்க்கும்போது இதில் வந்து ஆஸ்கோஸ்போஸும் வந்து இருக்குது ஆஸ்கி. ஸோ இந்த ஆஸ்கியில் வந்து என்ன கண்டெயின் ஆகிருக்கும் அப்படின்னா 8 ஹாப்ளாய்ட் நியூக்ளியஸ் வந்து இருக்கிறது தான், அந்த ஆஸ்கோஸ்போஸ் இருக்கிறது தான் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், இதுதான் வந்து நம்ம ஆஸ்கி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். இதில் நடுவில் இருக்க ஸ்போஸ் தான் வந்துட்டு ஆஸ்கோஸ்போஸ். ஸோ இந்த கப்லைக் ஸ்ட்ரக்சரில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்டெரைடு ஃபங்கல் ஹைப்பேன்னு சொல்கிற பேராபைசஸும் நெக்ஸ்ட்டு இந்த ஆஸ்கியும் வந்துட்டு ஃபுல்லாமே வந்து அரேஞ்ச்டாக இருக்கும். ஒவ்வொன்றா ஒரு பேராபைசஸ் அண்டு ஒரு ஆஸ்கி அந்த மாதிரி ஃபுல்லாமே வந்து அரேஞ்ச்டாக இருக்கும் ரேண்டமாக. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்க இப்படி தான் இருக்கும். இதை டீட்டெயிலாக வரைகிறேன். இது கப் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த எலாங்குலேட்டட் ஃபங்கல் ஹைப்பே, இது வந்து ஆஸ்கி, அதுக்கப்புறம் ஒரு பேராபைசிஸ் அண்டு ஆஸ்கி ஒரு பேராபைசிஸ், அந்த மாதிரி நடுவில் கேப்பில் வந்துட்டு அரேஞ்ச்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து அப்போதீசியம் ஸ்ட்ரக்சர். ஸோ நெக்ஸ்ட்டு டைப்பிக்கலி ஈச் ஆஸ்கஸ் கண்டெயின் 8 ஆஸ்கோஸ்போஸ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 ஆஸ்கோஸ்போஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தி ஆஸ்கி ஆர் ஃப்ரீலி எக்ஸ்போஸ்டு அவுட் சைட் ஆஃப் மெச்சூரிட்டி. இந்த ஆஸ்கோஸ்போஸ்லாம் வந்து மெச்சூர்டு ஆனக்கப்புறம் அவுட் சைடு வந்து ஒரு நியூ ஃபங்கல் ஹைப்பேவை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதுதான் அப்போதீசியம் ஸ்ட்ரக்சர்டு. நெக்ஸ்ட்டு பெரிதீசியம். தி பெரிதிகா ஆர் டைப்பிக்லி ஃப்ளாஸ்க் ஷேப்டு ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர். இதோட ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ளாஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். They appear as small block dot on the surface of lichen. இப்போது லைக்கனோட தேலஸ் அப்பர் சர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் டாட்டடாக இருக்கும். அந்த பிளாக் டாட்டட்குள்ளே தான் இந்த மாதிரி ஃப்ளாஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் வந்து இருக்கும். இந்த ஃப்ளாஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி ஃபுல்லாக வியூ பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னா நம்ம வந்து கிராஸ் செக்ஷன் வந்து எடுத்து பார்க்கும்போது எல்எஸ் வந்து எடுத்து பார்க்கும்போது தான் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளால் டீட்டெயில்டாக கண்ணில் பார்க்க முடியும். ஆனால் வந்து நம்ம கண்ணில் பார்க்கும்போது நம்ம வந்து லைக்கன்ஸோட அப்பர் சர்ஃபேஸில் வெறும் குட்டி குட்டி ஒரு பிளாக் டாட்ஸ் மாதிரி தான் இருக்கும். நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வந்துட்டு எல்எஸ் வந்து எடுத்து பார்க்கும்போது தான் டீட்டெயில்டாக இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு a maturity, a small opening of the apex known as a ostiole. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் ஓப்பனிங் ரீஜன் வந்து இருக்குது, அதை தான் வந்து நம்ம ஓஸ்டியோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தி ஃபெசிலிட்டேட் ஆஃப் ரிலீஸ் ஆஃப் தி ஆஸ்கோஸ்போஸ். இந்த ஓப்பனிங்கில் தான் வந்துட்டு என்ன ரிலீஸ் ஆகும் அப்படின்னா இந்த ஆஸ்கோஸ்போஸ் வந்து மெச்சூர்ட் ஆகி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒன்ஸ் தி ஆஸ்கோஸ்போஸ் ஆர் லிபரேட்டட் from ascus, they germinate in the suitable environment and leading to the formation of new hyphae. இதில் பாருங்கள் பேராபைசிஸ், இந்த வந்து எம்டி ஸ்டெரைல்டு ஃபங்கல் ஹைப்பே வந்து இருக்குது, அதை தான் வந்து பேராபைசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஆஸ்கி அதுக்குள்ளே வந்து ஆஸ்கோஸ்போஸும் வந்து அரேஞ்ச்டாக இருக்குது.
இந்த ஆஸ்கோஸ்போர்ஸ் எல்லாமே வந்து மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து இந்த ஓஸ்டியோல்ங்கிற இந்த ஓப்பனிங் ரீஜியன் வழியாக வந்து நியூ ஒரு ஃபங்கல் ஹைப்பே அதுக்கு தகுந்தமான ஒரு ஃபேவரபிள் அண்டு சூட்டபிள் என்விரான்மெண்டல் கண்டிஷன் வந்து வரும்போது இந்த ஆஸ்கோஸ்போர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நியூ ஃபங்கல் ஹைப்பே வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதுதான் பெரித்தீசியம் ஃப்ரூட்டிங் பாடி ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு பிஸ்டியோலைக்கன். Following fertilization, the diploid nucleus undergoes meiosis resulting in the formation of 4 haploid nuclei. இந்த பிஸ்டியோலைக்கன்ஸில் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் ஃப்ரூட்டிங் பாடி என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா மஷ்ரூம் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இதுதான் வந்துட்டு பிஸ்டியோகார்ப் அப்படின்னா இதில் வந்து இந்த ஃப்ரூட்டிங் பாடி இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து மஷ்ரூம் லைக் ஸ்ட்ரக்சரில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம கிராஸ் செக்ஷன் வந்து எடுத்து பார்க்கும்போது தான் வந்துட்டு இந்த வியூ எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். தி செல் வால் டெவலப்ஸ் அரவுண்ட் தி ஈச் ஹேப்லாய்ட் நியூக்ளியஸ் ரிசல்ட்டிங் இன் தி ஃபார்மேஷன் ஆஃப் பிசிடியோஸ்போர்ஸ். இதில் இப்போ வந்து ஃபஸ்ட்டு டிப்ளாய்ட் நியூக்ளியஸ் ஃபெர்டிலைசேஷன் ஆனதுக்கப்புறம் டிப்ளாய்ட் நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து மியோசிஸ் செல் டிவிஷனுக்குள்ளே போய் 4 ஹேப்லாய்ட் நியூக்ளியஸ் வந்து ஃபார்மேஷன் பண்ணுது. ஸோ இதை தான் நம்ம வந்து பிசிடியோஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து நம்ம கிராஸ் செக்ஷன் வந்து நம்ம இந்த ஃப்ரூட்டிங் பாடி வந்து எடுத்து பார்க்கும்போது இதில் வந்துட்டு ஃபங்கல் ஹைப்பே வந்து இந்த மாதிரி ஃபார்மேஷன் ஆகுது. இந்த ஃபங்கல் ஹைப்பேல இந்த 4 ஹேப்லாய்ட் நியூக்ளியஸ் செல்ஸ் வந்து வருது பிசிடியோஸ்போர்ஸ். இதில் வந்து ஒரு ஸ்மால் ப்ரொஜெக்ஷன் வந்து இந்த மாதிரி எலாங்குலேட்டட் ஆகுது. ஸோ இந்த ஸ்மால் ப்ரொஜெக்ஷன் பேர் தான் வந்துட்டு ஸ்டெரிக்மேட்டா. தி பிசிடியோஸ்போர்ஸ் ஆர் ரிலீஸ்டு ஃப்ரம் தி ஸ்டெரிக்மேட்டா அண்ட் ஆர் தி டிஸ்பர்ஸ்டு பை விண்ட் or other means. Each haploid nucleus migrates into small projection called sterigmata. இந்த ஸ்மால் ப்ரொஜெக்ஷனை தான் நம்ம வந்து ஸ்டெரிக்மேட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஸ்பெசிடியோஸ்போர்ஸ்லாம் வந்து மிக்ரேட் ஆகி இந்த ப்ரொஜெக்ஷன் இந்த ஸ்டெரிக்மேட்டா கிட்ட வந்து கீழே வந்து ஃப்ளோ ஆகி வந்து நிற்கும். ஸோ இந்த ஸ்பெசிடியோஸ்போர்ஸ் வந்து இந்த மிக்ரேட் ஆகி இந்த இதில் இருக்கும்போது ஸோ டிஸ்பர்ஸ்டு இன் விண்டு. ஸோ வந்து காற்று மூலயமா இந்த ஸ்பெசிடியோஸ்போர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகி இதுக்கு ஒரு சூட்டபிள் என்விரான்மெண்டல் கண்டிஷன் வரும்போது ஒரு நியூ ஃபங்கல் ஹைப்பேவாக வந்து ரைஸ் ஆகி ஃபார்மேஷன் ஆகுது. வென் ஸ்பெசிடியோஸ்போர் லேண்ட்ஸ் இன் தி சூட்டபிள் என்விரான்மெண்ட் இட் ஜெர்மினேட்ஸ் டு கிவிங் ரைஸ் டு நியூ ஹைப்பே. இந்த ஸ்பெசிடியோஸ்போர்ஸில் வந்துட்டு இந்த பிசிடியோஸ்போர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் ஆகி அதோட சூட்டபிள் அண்ட் ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது ஒரு நியூ ஃபங்கல் ஹைப்பே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து பிசிடியோலைக்கன்ஸோட ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு டியூட்ரோலைக்கன். தே ஆர் காமன்லி கால்ட் அஸ் லைக்கன் இம்பர்ஃபெக்டி. இதில் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து இதில் கிடையாது டியூரோலைக்கன்ஸில். ஸோ அதனால தான் வந்துட்டு இம்பர்ஃபெக்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. In these lichens, their fungal partner belongs to the Duromycotina division of the fungi. ஸோ நம்ம வந்து டியூரோமைக்கோட்டினா அப்படிங்கிற செல் டிவிஷன் கீழே தான் வந்து இந்த ஃபங்கை வந்து கீழே வந்து டேக்ஸ் பிளேஸ் ஆகுது. ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஆப்சண்ட் இன் தி குரூப் ஆஃப் லைக்கன். இந்த டியூரோலைக்கன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஆப்சண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த லைக்கன்ஸை வந்துட்டு இம்பர்ஃபெக்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Next, economic importance. Lichens as a food. Lichens used as a food because they are rich in polysaccharides, vitamins and enzymes. லைக்கன்ஸில் வந்துட்டு ரிச் இன் பாலிசைக்ரைட்ஸும் விட்டமின்ஸ் அதுக்கப்புறம் என்சைம்ஸ் இருக்கனால நிறைய கண்ட்ரீஸ்லையெல்லாம் லைக்கன்ஸை வந்து ஃபுட்டாக வந்து இன்டேக் எடுத்துக்கிறாங்க. அதில் என்ன டைப் ஆஃப் லைக்கன்ஸ்னு சொல்லிட்டு பார்ப்போம். Citteria icelandica-ங்கிற ஐஸ்லாண்ட் மாசஸ் இஸ் கன்சியூம்டு நார்த்வே, ஸ்வீடன், ஐஸ்லாண்ட் அண்ட் அதர் ஸ்காண்டிவியன் கண்ட்ரீஸ் அப்படிங்கிற கண்ட்ரீஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு சிட்டரியா ஐஸ்லாண்டிக்காங்கிற ஐஸ்லாண்ட் மாசஸை வந்து லைக்கன்னு வந்து இன்டேக்காக எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வேரியஸ் ஸ்பீஷியஸ் ஆஃப் பார்மேலியா ஆர் யூஸ்டு ஃபார் கறி ப்ரிப்ரேஷன் இன் இந்தியா. இந்தியாவில் கூட லைக்கன்ஸை வந்துட்டு இன்டேக்காக எடுத்துக்கிறாங்க. இந்த நிறைய வந்து கறி ப்ரிப்ரேஷனுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே வந்துட்டு இந்த பார்மேலியா நாங்கிற லைக்கன்ஸை வந்துட்டு
ஃபுட்டாக வந்து இந்தியனில் வந்து எடுத்துக்கிறாங்க, இந்தியன் கண்ட்ரீஸில். நெக்ஸ்ட்டு லைக்கன்ஸ் ஆஸ் அ ஃபுட்டர். ஃபுட்டர்னுங்கிறது விலங்குகளுக்கு வந்து உணவுப் பொருளாக கொடுக்கறது தான் நம்ம வந்து ஃபுட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். லைக்கன்ஸ் சச் ஆஸ் அ லொபேரியா பல்மினேரியா, எவெர்னியா புர்னாஸ்ட்ரி, ராமலேனியா பிரான்சினியா அண்ட் ராமலேனியா பாஸ்டிஜிடியா ஆர் யூட்டிலைஸ்ட் ஆஸ் ஃபுட்டர் ஃபார் கேட்டில். இந்த கேட்டில் அனிமலுக்கு வந்துட்டு இந்த டைப் ஆஃப் லைக்கன்ஸ் எல்லாமே வந்து ஃபுட்டராக வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு கெலடோனியா ராஞ்சிஃபேரியாங்கிற ரெயின்டியர் மோசஸ் லைக்கனை வந்துட்டு ஆர் யூஸ்ட் ஆஸ் அ ஃபுட்டர் ஃபார் மஸ்க் ஆக்ஸின், கேரிபூ, ரெயின்டீர் அண்ட் வேரியஸ் வைல்ட் அனிமல்ஸ். இந்த ரெயின்டீர் மாஸ் அப்புறம் மஸ்க் ஆக்ஸ்கன் அதுக்கப்புறம் கேரிபூனுங்கிற இந்த வைல்டு ஃபாரஸ்ட் அனிமல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கெலடோனியா ராஞ்சிஃபேரியானுங்கிற ரெயின்டீர் மோசஸ் லைக்கன்ஸை வந்து ஃபுட்டாக வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு சிட்டாரியா ஐஸ்லாண்டிக்கானுங்கிற ஐஸ்லாண்ட் மோஸ் லைக்கன்ஸை வந்துட்டு ஹார்ஸுக்கு வந்து ஃபுட்டாக வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு மெடிசினல் யூசஸ். ஒரு சில டைப் ஆஃப் லைக்கன்ஸ் எல்லாமே மெடிசினல் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. சம் லைக்கன்ஸ் யூஸ்ட் இன் ட்ரெடிஷ்னல் மெடிசன் டு ட்ரீட் ஃபீவர், ஜாண்டிஸ் இன் ஸ்கின் டிசீஸ், எபிலிப்சியா. ஸோ இந்த லைக்கன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபீவரை ட்ரீட் பண்ணுறதுக்கும் ஜாண்டிஸ்க்கும் ஸ்கின் டிசீஸ்க்கு இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த டைப் ஆஃப் லைக்கன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, சம் டைப் ஆஃப் லைக்கன்ஸ். நெக்ஸ்ட்டு எ மியூசிலேஜியஸ் சப்ஸ்டன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் தி சிட்டாரியா ஐஸ்லாண்டிகா இஸ் அ யூஸ்ட் ஆஸ் அ லாக்ஸேட்டிவ். லாக்ஸேட்டிவ்னுங்கிறது டிசென்ட்ரி தான் லாக்ஸேட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த சிட்டாரியா ஐஸ்லாண்டிகாங்கிற லைக்கன்ஸ்லேருந்து மியூசிலேஜியஸ்ங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுலேருந்து இந்த லாக்ஸேட்டிவ்க்கு வந்து மெடிசனாக வந்துட்டு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ரோசிலா மாண்டிஜெனி அப்படிங்கிற லைக்கன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செஸ்ட் பெயினுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ட்ரீட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு இன் இண்டஸ்ட்ரி, litmus, another widely used dye in chemical laboratories, serves as an acid-base indicator and is obtained from Rossilla montigeni. இந்த ரொசிலா மாண்டிஜெனிங்கிற லைக்கன்ஸ் வந்து ஆசிட் பேஸ் இண்டிகேட்டராக வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு லைக்கன்ஸ் சச் ஆஸ் அ லொபேரியா பல்மினேரியா ஆர் யூஸ்ட் இன் அ ப்ரூனிங் இண்டஸ்ட்ரி. இந்த லொபேரியா பல்மினேரியாங்கிற லைக்கன்ஸ் வந்து நிறைய இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு பியர் மேக்கிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பைனியர் காலினைசர் அப்படிங்கிற இந்த பைனியர் காலினைசர் அப்படின்னுங்கிறது ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாமே வந்து ஃபுல்லாக பாறைங்க அந்த மாதிரி கல்லுக்கல்லாக தான் இருந்திருக்கும். அந்த இதிலருந்து ஃபுல்லாமே வந்து பைனியர் காலனைசர் அப்படிங்கிறது நான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த பூமி வந்து இன்ட்ரடியூஸ் ஆகும்போது தோன்றும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே கல்லாகவும் பாறைகளாகவும் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் காலப்போக்கில் பார்க்கும்போது ஃபுல்லாமே குட்டி குட்டி செடிங்க, புல், அதுக்கப்புறம் மரம் இதெல்லாமே வந்து அப்படியே வந்து தொடர்ந்து ஃபுல்லாக காடு மாதிரி ஃபுல்லாமே வந்துருந்துருக்கும். அதுக்கு என்ன ரீசன் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லைக்கன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த பாறைங்க எல்லாத்தையுமே ஃபுல்லாமே அரிக்கப்பட்டு ஒரு சின்ன செடிங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு புல்லுங்க இதெல்லாமே வர வைக்கும். ஸோ அதுக்கப்புறம் ப்ரையோஃபைட்ஸ், பெரிடோஃபைட்ஸ், அதுக்கப்புறம் ஆல் ஜிம்னோஸ்பெர்ம்ஸ், அதுக்கப்புறம் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து க்ரோத் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ரீஜியனாக வந்து பெருசாக உருவாகும். ஸோ இந்த லைக்கன்ஸ் தான் வந்து பேஸ்டு ஒரு ரீஜியனாகவே வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட் வந்து உருவாகிறதுக்கு வந்து காரணமாக இருக்குது. ஸோ இந்த லைக்கன்ஸ் ஆர் ரெகக்னைஸ்டு ஃபார் பைனியர்ஸ் இன் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் வெஜிடேஷன் ஆன் பேரியர் ராக்கி சர்ஃபேஸ். இதுதான். ஸோ இந்த பாறைங்க மேலே கல்லுங்க மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லைக்கன்ஸ் இதெல்லாமே வந்து க்ரோத் ஆகி அந்த பாறைங்க எல்லாத்தையுமே நல்லாமே வந்து அரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து செடிங்க அதுக்கு மாதிரி ஜிம்னோஸ்பெர்ம், ஆஞ்சியோஸ்பெர்ம் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து க்ரோத் ஆகிறதுக்கு இதுதான் இனிஷியல் ஒரு பார்ட்டாகவே இருக்குது. ஸோ தே ஆர் தி இனிஷியல் ஆர்கனிசம்ஸ் டு காலனைஸ் தி பேரியர் ராக்கி ஏரியா.
ஸோ இந்த மாதிரி பேரியர் ராக்கி ஏரியாஸ்லாம் வந்து இனிஷியல் ஆர்கனிசம்ஸ் வந்து டெவலப் ஆகிறதுக்காக இந்த லைக்கன்ஸ் தான் வந்துட்டு பெரிய ஊந்துகோலாக இருக்குது. ஸோ இதனால தான் வந்து பைனியர் காலனைசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லைக்கன்ஸை வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த லைக்கன்ஸில் வந்துட்டு யூஸ்ஃபுல் திங்ஸ் இந்த மெடிசினல் யூசஸ், அதுக்கப்புறம் ஃபுட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி மல்டிபிள் வந்துட்டு யூஸ்ஃபுல் திங்ஸ் இருந்தாலும் இதுலேயும் வந்துட்டு ஹோம்ஃபுல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இதில் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதில் என்னென்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து உசினியா பார்பேட்டா அப்படிங்கிற லைக்கன்ஸ் கேன் ட்ரை அவுட் தி கேட்ச் ஃபயர் ஈஸிலி டியூரிங் ஹாட் சீசன் விச் கேன் லீட் டு ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ். இந்த உசீனியா பார்பேட்டாங்கிற லைக்கன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாகவே வந்துட்டு ஹாட் சீசன் இந்த மாதிரி சம்மர் டைம்லலாம் வந்துட்டு சீக்கிரமாகவே வந்து இந்த ஒரு பற்றிக்கக்கூடிய ஒரு ஃபயரை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு நேச்சர் வந்து உசீனியா பார்பேட்டாக்கு வந்துட்டு லைக்கன்ஸ்க்கு வந்து இருக்கனால, ஸோ வந்து ஃபாரஸ்ட் ரீஜனில் வந்துட்டு இந்த ஃபாரஸ்ட் வந்து ஈஸியாகவே வந்து ஃபாரஸ்ட் வந்து ஈஸியாக ஃபயர் ஆகிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு இதுவாக இருக்குது. ஸோ அதனால் இது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கெலடோனியா ராஞ்சிஃபெரியானுங்கிற லைக்கன்ஸும், அதுக்கப்புறம் சிட்டாரியா ஐஸ்லாண்டிக்கானுங்கிற லைக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேடியோ ஆக்டிவ் கண்டுபிடிக்கிற அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்துட்டு கண்டுபிடிக்க இது ஒரு ரீசனபிளாக இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூமன் டிஷ்யூவில் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸை வந்துட்டு கொண்டு வர்றதுக்கான ஒரு இம்பேக்ட் கொடுக்கறதுக்கான இதுவாக இருக்குது. ஸோ இந்த கெலடோனியா ராஞ்சிஃபெரியா நெக்ஸ்ட்டு வந்து சிட்டாரியா ஐஸ்லாண்டிக்கா வந்துட்டு இந்த ரேடியோ ஆக்டிவில் இருக்க ஸ்ட்ரோடிட்டியம் அதுக்கப்புறம் வந்து சிசியம்ங்கிற இந்த 2 கெமிக்கல்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறனால இது வந்து ஃபுட் செயின் மூலயமாவோ இல்லை ஏதாவது ஒரு இதனால ஹியூமன் டிஷ்க்கு வந்து நிறையா டேமேஜஸ் வந்து ஏற்படுத்துது. ஸோ அதனால் இது ஒரு ஹார்ம்ஃபுல் ஆஸ்பெக்ட்ஸாக இருக்குது. ஸோ இந்த உசீனியா அதுக்கப்புறம் வந்து கெலடேனியாவும் இந்த மோஸ்ட் ஆஃப் இது 2மே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹியூமனுக்கு வந்து ரொம்ப டேஞ்சர் தர வேண்டியதாக இருக்குது. ஸோ இதனால் இந்த டைப் ஆஃப் லைக்கன்ஸ் எல்லாமே வந்து ஹோம்ஃபுல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க லைக்கன்ஸில். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ லைக்கன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மைக்ரோரைஸா பற்றி பார்ப்போம். மைக்ரோரைஸா டாபிக்குள்ளே போவோம். இந்த மைக்ரோரைஸோட டெஃபினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மைக்ரோரைஸா ரெஃபர்ஸ் டு mutualistic symbiotic relationship between specific fungi and the roots of vascular plants. இப்போ இந்த மைக்ரோரைஸானா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிம்பியோட்டிக் ரிலேஷன்ஷிப் வித் ஃபங்கஸ் அண்டு ஹையர் பிளான்ட்ஸ் ரூட்ஸ். ஃபங்கைக்கும் ஹையர் பிளான்ட்டோட ரூட்ஸும் வந்துட்டு ஒரு சிம்பியோட்டிக் அசோசியேஷனில் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து நம்ம மைக்ரோரைஸா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். This intricate association derives from the Greek words mucus. மியூக்கஸ்ங்கிறது கிரேக் வேர்டில் வந்து ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ரைஸா அப்படிங்கிறது வந்து கிரேக் வேர்டில் வந்துட்டு ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இட்ஸ் crucial from the survival of the growth of many plant species. Next, approximately 90% of plant roots from association with diverse fungal taxa and indicating the widespread nature of the relationship. மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோரைஸானுங்கிறது வந்துட்டு 90% ஆஃப் பிளான்ட் ரூட்ஸில் வந்துட்டு இருக்குது. இந்த மைக்ரோரைஸானுங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுதான் ஒரு பிளான்ட் அப்படின்னா ஒரு ஹையர் பிளான்ட் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்கஸ் எல்லாமே வந்து வளர்ந்துருக்கும். இந்த ரூட்டு இந்த ஹையர் பிளான்ட்ஸோட ரூட்டில் வந்துட்டு இந்த ஃபங்கஸ்னாங்கிறது வந்து க்ரோத் பண்ணி இருக்கும். இது 2மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளான்ட்டோட இந்த ஹையர் பிளான்ட்ஸோட ரூட்ஸும் அதுக்கப்புறம் இந்த ஃபங்கஸும் இது 2மே வந்துட்டு ஒரு சிம்பியோட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் தான் வந்து வாழும். இதனால் என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபங்கஸ்க்கு வந்து ட்ரீ கிட்ட இருந்து ஒரு ஃபுட்டும் ஒரு தங்குறதுக்கான ஒரு ஷெல்டரும் வந்து ஃபங்கஸ்க்கு வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட்டு அதே டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் பிளான்ட்ஸுக்கும் வந்துட்டு ஃபங்கையால் பெனிஃபிட்ஸ் இருக்க தான் செய்யுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் சாயில் அப்படின்னா இந்த சாயிலில் இருக்க நியூட்ரிஷன் அதுக்கப்புறம் மினரல்ஸ் இதெல்லாமே வந்து வாட்டர் இது எல்லாத்தையுமே வந்து ஃபங்கஸ் வந்து அப்சார்ப்ஷன் பண்ணி இந்த ஹையர் பிளான்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து கொடுத்து ஹெல்ப்ஃபுல் பண்ணுது. முக்கியமாக வந்து வாட்டரை வந்து பேலன்சிங்காக வச்சுக்கும். இந்த சலினிட்டி கண்டென்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த சாயிலில் இருக்க பாஸ்பரஸ் அதுக்கப்புறம் நைட்ரஜன் இது எல்லாமே வந்து
அப்சர்வ் பண்ணி இந்த நியூட்ரிஷன் மினரல்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஃபங்கஸ் வந்து அப்சர்வ் பண்ணி அதை அப்படியே அந்த ஹையர் பிளான்ஸுக்கு வந்து கொடுத்து மோஸ்ட் ஆஃப் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ ரெண்டுமே வந்து இந்த சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது ரெண்டுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப்னுங்கிறது ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம் அதுக்கோட மீனிங் என்ன அப்படின்ட்டு. ஒரு மியூச்சுவல் அண்ட் பெனிஃபிஷியல் ரிலேஷன்ஷிப்பில் அது வந்து ஒன்றா லிவ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து சிம்பயோட்டிக் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதுதான் மைக்ரோரைஸா. ஸோ இந்த மைக்ரோரைஸாலே வந்து 2 டைப் ஆஃப் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்டோ மைக்ரோரைஸா, இன்னொன்று வந்து எண்டோ மைக்ரோரைஸா. எக்டோ அப்படின்னாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், வந்து அவுட் சைடு. எண்டோ அப்படின்னா இன்சைடு, உள்ள. ஸோ இப்போ வந்து எக்டோ மைக்ரோரைஸா பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். எக்டோ மைக்ரோரைஸா இன்வால்வ் fungi that form sheath around the outside of plant roots. இப்போ இந்த எக்டோ மைக்ரோரைஸாங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ பிளான்ட் ரூட்ஸ் இதுதான் வச்சுக்கோங்க. இந்த பிளான்ட்ஸ் ரூட்ஸ் இதுதான் ரூட்டோட ஸ்ட்ரக்சரு. இப்போ ரூட்டை வந்து நம்ம கிராஸ் செக்ஷன் வந்து எடுத்து பார்க்கும்போது இதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சருக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவரி லேயர் வந்து ஒரு ஃபுல்லாமே வந்து கவராகி இருக்கும். அதுதான் வந்து ஒரு ஷீட் மாதிரி ஒரு கவராகி இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த எக்டோ மைக்ரோரைஸா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் சொல்கிறாங்க, ஷீத் அரவுண்ட் அவுட் சைட் ஆஃப் தி பிளான்ட் ரூட்ஸ். இந்த ரூட்டுக்கு வெளியே வந்து பார்க்கும்போது சரௌண்டட் ஆகி ஒரு ஷீட் மாதிரி இருக்கும், கவர் அப் ஆகி. ஸோ அதை தான் வந்து எக்டோ மைக்ரோரைஸா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. These fungal sheath encloses the root and hyphae, penetrate between the root's cortical cells but do not invert the plant cell walls. ஃபர்ஸ்ட் இந்த மைக்ரோரைஸாங்கிறது வந்து இந்த டேர்ம் வந்து யார் கொண்டு வந்தாங்க, யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விட்டாதினி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அந்த ஆத்தர் தான் வந்து விட்டாதினி அப்படிங்கிறவங்க வந்து 1842 வந்து இந்த மைக்ரோரைஸா அப்படிங்கிற இந்த ஒரு வேர்டை வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து இவங்க தான் கண்டுபிடிச்சி ஒரு ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. என்னடா இந்த ஒரு ஃபங்கல் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ஹையர் பிளான்ட் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபங்கல் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இந்த மைசீலியா எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகி வளர்ந்துருக்கே அப்படிங்கிறது வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெகக்னைஸ் பண்ணது வந்து இந்த விட்டாதினி அப்படிங்கிறவங்க 1842 வந்து ரெகக்னைஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த மைக்ரோரைஸா அப்படிங்கிற அந்த டேர்மை வந்து அந்த வேர்டை வந்து கண்டுபிடிச்சி கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆல்பர்ட் பெர்னாட் அப்படிங்கிறவங்க. ஆல்பர்ட் பெர்னாட் ஃப்ராங்க் அப்படிங்கிறவங்க வந்துட்டு 1885 வந்துட்டு இந்த ஆல்பர்ட் பெர்னாட் ஃப்ராங்க் அப்படிங்கிறவங்க வந்துட்டு இந்த மைக்ரோரைஸா வந்துட்டு டேர்மை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா 90% ஆஃப் வந்து லேண்ட் பிளான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோரைஸா வந்து அசோசியேட் ஆகி இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஃபங்கை வந்து இதெல்லாமே பார்த்துட்டோம், ஓவராலாக ஃபங்கை என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மைக்ரோரைஸா வந்து மோஸ்ட் ஆஃப் எல்லா ஆஞ்சியோஸ்பர்ம் அதுக்கப்புறம் ஹையர் லேண்ட் பிளான்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இருக்கும். ஒரு சில பிளான்ட்ஸில் மட்டும் இந்த மைக்ரோரைஸா வந்து டேக் பிளேஸ் ஆகிருக்காது. அது என்னென்ன பிளான்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குரூசிஃபெரே ஃபேமிலியில் வந்துட்டு டேக்ஸ் பிளேஸ் ஆகிருக்காது. இந்த கடுகு வகை தாவரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஃபேமிலி சைடு எல்லாமே வந்துட்டு டேக்ஸ் பிளேஸ் ஆகிருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து ரெசிடேசியே அப்படிங்கிற ஃபேமிலிலையும் வந்துட்டு இந்த மைக்ரோரைஸா வந்துட்டு இருக்காது. ஸோ இந்த எக்டோ மைக்ரோரைஸா வந்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த எக்டோ மைக்ரோரைஸாங்கிறது வெளியே பிளான்ட்டுக்கு வந்து பிளான்ட்டோட ரூட்டில் அவுட் சைடு வந்து க்ரோத் ஆகிறது தான் எக்டோ மைக்ரோரைஸா. இதுக்கு வெளியே வந்துட்டு ஒரு ஷீத்தி கவர் மாதிரி இருக்கும், அதை தான் வந்து எக்டோ மைக்ரோரைஸா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இந்த அவுட்டரில் வந்துட்டு இந்த ஷீத்தி லேயர் மாதிரி இருக்கிறத வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஷீத்தி ஃபார்மில் இருக்கிறதா வந்துட்டு நம்ம மேண்டில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு அனதர் நேம் தான் வந்து மேண்டில் அப்படிங்கிற ஒரு இந்த ஷீத்தி லேயர் மாதிரி கவர் பண்ணி இருக்கிறதுக்கு அந்த லேயருக்கு வந்து அனதர் நேம் தான் மேண்டில். அதுக்கப்புறம் இந்த எக்டோ மைக்ரோரைஸால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செப்டேட் ஹைப்பே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி
செப்டேட்டட் ஹைபேஸ் தான் வந்துட்டு இதில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த உள்ள வந்துட்டு ரூட்டோட செல்ஸ் இதெல்லாமே இருக்குது. இந்த செல்ஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் வந்து இருக்கும். அந்த இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு growth இருக்கும். இந்த ரூட்டுக்குள்ளேயும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ்க்குள்ளே இந்த ஃபங்கஸ் வந்து அப்படியே growth ஆகி வரும். ஸோ அதுக்கு தான் வந்து அதோட நேம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ஜிக் நெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதோட நேம் தான் ஹார்டிக் ஹார்டிக் நெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெளியே இருக்க இந்த ஃபங்கஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரூட்டோட செல்ஸ்க்கு நடுவில் இருக்க இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ்க்குள்ளேயும் போய் உள்ள growth ஆகும். ஸோ அதை தான் வந்துட்டு ஹார்டிக் நெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஹார்டிக் நெட் ஹைபே அப்படின்னு சொல்லிட்டு ஹார்டிக் நெட் ஹைபே அதோட நேம். ஸோ இதில் வந்துட்டு நோ இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் பெனிட்ரேஷன் வந்து இருக்காது. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த எக்டோமைக்ரோரைஸால வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொரலைட் ரூட்ஸ் ஃபார்மேஷன் வந்து இருக்கும். இந்த கொரலைட் ரூட் ஃபார்மேஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எக்டோமைக்ரோரைஸாக்கு வந்து ஹெல்ப் பண்ணி ஃபார்மேஷன் ஆகுது. இந்த கொரலைட் ரூட்ஸ் ஃபார்மேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான் வந்து ஒரு சைக்கஸ் பிளான்ட். இது வந்து ஒரு சைக்கஸ் பிளான்ட் அப்படின்னா இது கீழே வந்து இந்த ரூட் இருக்கும் நார்மலாக. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெளியிருந்து ஒரு அவுட் growth வந்து வந்திருக்கும். இந்த அவுட் growth தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொரலாய்ட் ரூட்ஸ். இந்த சைக்கஸ் பிளான்ட். ஸோ இப்போ எக்டோமைக்ரோரைஸானா என்னென்னு சொல்லி பார்த்தோம். எக்டோனுங்கிறது வந்துட்டு அவுட் சைடு வந்து இதாகிறது ஃபார்ம் ஆகி வளர்றது ஃபங்கஸ் தான் நம்ம வந்து எக்டோமைக்ரோரைஸா அப்படின்னு வந்து பார்த்தோம். இப்போ வந்து இந்த எக்டோமைக்ரோரைஸால வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்க்கும்போது அவுட்டர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷீத்தி லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஷீத்தி லேயருக்கு தான் வந்துட்டு ஒரு ஃபங்கல் ஷீத் லேயர் வந்து ஒன்று ஃபார்ம் ஆகும். அந்த ஃபங்கல் ஷீத்து லேயருக்கு தான் வந்து அனதர் நேம் வந்து மேண்டில் அப்படின்னு வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த செல்ஸுக்கு நடுவில் வந்து இருக்க ஸ்பேஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த ஃபங்கஸ் ஆக்குப்பை பண்ணி உள்ள growth ஆகி வந்து ஃபார்ம் ஆகி வளரும். அதுதான் வந்து ஹார்டிக் நெட் ஹைபே அப்படின்னு வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் இதில் வந்து கொரலாய்ட் ரூட்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகி growth ஆகுது அப்படின்னு பார்த்தோம். இந்த எக்டோமைக்ரோரைஸ் வந்து கொரலாய்ட் ரூட்ஸையும் வந்துட்டு ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். என்ன பிளான்ட்ல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சைக்கஸ்ங்கிற பிளான்ட்ல வந்துட்டு கொரலாய்ட் ரூட்ஸ் வந்து ஃபார்மேஷன் வந்து பண்ணுது. இது வந்து இந்த ரூட்ஸ்லேருந்து வெளியே அவுட்டர் growth ஆகி வந்து ஃபார்ம் ஆகி வளருது. ஸோ இந்த ஹார்டிக் நெட் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சாயிலில் இருக்க நியூட்ரிஷன் அண்ட் கார்பன் இதெல்லாமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பிளான்ட் வந்துட்டு growthக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த எக்டோமைக்ரோரைஸா வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்டோமைக்ரோரைஸா வந்து ஆக்சுவலாக இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க யார் அப்படின்னா பெட்டர்சன் அப்படிங்கிறவங்க வந்து பீட்டர்சன் அப்படிங்கிறவங்க 1994 வந்து கண்டுபிடிச்சாங்க. பீட்டர்சன் அப்படிவங்க 1994 வந்து கிளாஸிஃபை வந்து பண்ணாங்க எக்டோமைக்ரோரைஸா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எக்டோமைக்ரோரைஸா வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து எண்டோமைக்ரோரைஸா. இந்த எண்டோமைக்ரோரைஸால வந்து எண்டோ அப்படின்னாலே வந்துட்டு அது இன்சைடு. ஸோ இன்சைடாக இருக்கிறது தான் நம்ம எண்டோமைக்ரோரைஸா அப்படின்னு சொல்கிறோம். இந்த எண்டோமைக்ரோரைஸாங்கிறது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரூட்ஸ் இதிலலாம் வந்து தாண்டி இந்த எபிடர்மிஸ் கார்டெக்ஸ் இதுக்குள்ளேயுமே வந்து உள்ளே பெனிட்ரேட் ஆகி வந்து வளர்றது தான் வந்துட்டு எண்டோமைக்ரோரைஸா அப்படின்னு வந்து பார்த்தோம். இந்த எண்டோமைக்ரோரைஸா தி ஃபங்கல் பார்ட்னர் லிவ்ஸ் என்டையர் வித் தி பிளான்ட் ரூட் டிஷ்யூஸ். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள இதுதான் வந்து பிளான்ட்டோட செல்ஸ். இந்த பிளான்ட்டோட செல்ஸுக்கு வந்து உள்ளே போயிட்டு இந்த ஃபங்கஸ் எல்லாமே உள்ளே போய் வந்து growth ஆகும். இது வந்து 2 டைப் ஆஃப் வந்து ஃபார்மேஷனில் வந்து நடக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து ஃபார்ம் ஆகி ஒன்று வளரும் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டைப் வந்து பால் டைப் ஸ்ட்ரக்சர். இதுதான் செல் அப்படின்னா இந்த ஃபங்கஸ் வந்து உள்ளே போயிட்டு இந்த மாதிரி வெயிட்டாக ஒரு பால் லைக் ஸ்ட்ரக்சரில் வந்து ஃபார்ம் ஆகும்.
இது வந்து டைப் 2, இது வந்து டைப் 1. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து அந்த ஒரு இது செல்லுக்குள்ளே வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த 2 டைப் ஆஃப் மெத்தடில் வந்துட்டு வளரும். ஸோ இந்த ட்ரீ டைப் ஆஃப் மெத்தடில் வந்து வளர்கிறத வந்துட்டு ஆர்பிகுலஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பால் லைக் ஸ்ட்ரக்சரில் வளர்கிறத வந்துட்டு வேசிக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து ஃபங்கஸ் வந்து க்ரோத் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஆர்பிகுலஸ். அதுக்கப்புறம் பால் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து வளர்ந்துச்சு அப்படின்னா அது வந்து வெசிக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு தி ஃபங்கல் ஹைப்பே பெனிட்ரேட் தி கார்டிகல் செல்ஸ் வால் ஆஃப் தி ரூட்ஸ் இன்க்ரீஸிங் தி சர்ஃபேஸ் ஏரியா நியூட்ரிஷன் எக்ஸ்சேஞ்சஸ். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து நியூட்ரிஷனை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும் ரூட்ஸ்லேருந்து. அதுக்கப்புறம் கார்டிகல் செல்ஸ் லேயர்ஸ் இதுக்கு 2 பிட்வீன்குள்ளேயும் இந்த ஃபங்கல் ஹைப்பே மூலயமா வெளியே இருந்து நியூட்ரிஷன் மினரல்ஸ் இதெல்லாமே வந்து உள்ளே கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த எண்டோமைக்ரோரைசா டைப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் வந்து பிளாக் பலூன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபங்கஸ் வந்து வெளியும் ஒரு அவுட் க்ரோத் வந்து கொடுக்கும். இந்த வெளியே இந்த மாதிரி அவுட் க்ரோத் வந்து ஒன்று ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் ஃபார்ம் ஆகும்போது இதில் வந்துட்டு பிளாக் ஒரு பலூன் லைக் ஸ்ட்ரக்சர் தான் இங்கே இருக்குது பாருங்கள். பிளாக் பலூன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். இதை தான் வந்துட்டு கிளமிடோஸ்போர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஸ்போர்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா மெச்சூரிட்டி ஆனக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு விண்டு காரணமாகவும் இந்த ஸ்போர்ஸ் எல்லாம் வந்துட்டு வெளியே வந்து ஒரு நியூ ஜெனரேஷனை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்போ இந்த எண்டோமைக்ரோரைசானுங்கிறது என்ன பார்த்தோம், இது வந்து எண்டோனாலே இன்சைடு. இது என்ன பண்ணும் அப்படின்னா இதுதான் பிளான்ட்டோட இன்னர் செல்ஸ் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து இந்த ஃபங்கஸ் போய் ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரீ டைப் மெத்தடில் இந்த மாதிரி ஃபங்கஸ் வந்து இந்த செல்லுக்குள்ளே வந்து ஃபார்மேஷன் பண்ணும். அப்புறம் இன்னொரு டைப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பலூன் லைக் ஸ்ட்ரக்சரில் வந்து உள்ளே வந்து ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் என்னென்னா இந்த ட்ரீ டைப் ஆஃப் இருக்கிறத வந்துட்டு நம்ம ஆர்பிகுலஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த பலூன் லைக் ஸ்ட்ரக்சரில் வந்து ஃபார்ம் பண்ணுற டைப் வந்துட்டு வேசிக்கிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் வெளியே இந்த ஃபங்கஸ் வந்துட்டு ஒரு அவுட் க்ரோத் வந்து கொடுக்கும். இதை வந்து கொடுக்கும்போது இதில் வந்து பிளாக் கலர் பலூன் லைக் ஸ்ட்ரக்சரில் வந்து ஒன்று ஃபார்ம் பண்ணும். அதை தான் நம்ம வந்து கிளமிடோ ஸ்போர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஸ்போர் வந்து மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் ஒரு நியூ ஜெனரேஷனை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இதுதான் எண்டோமைக்ரோரைசாவோட ஸ்ட்ரக்சர். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ எண்டோமைக்ரோரைசாலேயே வந்துட்டு நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. 5 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஆர்பஸ்குலர் மைக்ரோரைசா, அதுக்கப்புறம் வந்து எரிகாய்டு மைக்ரோரைசா, அதுக்கப்புறம் ஆர்ச்சிடாய்டு மைக்ரோரைசா, அபுடிடாய் மைக்ரோரைசா, அதுக்கப்புறம் மோனோட்ராபிடாய்டு மைக்ரோரைசா. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு மைக்ரோரைசா வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து வேசிகுலார் ஆர்பிகுலர் மைக்ரோரைசா. இதை வந்து ஷார்ட்டாக வந்து வேம்ப் விஏஎம் ஸோ வந்து வேம்ப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. These are produced by aseptate mycelia fungi which penetrate the root, form vesiculus and orbiculus in the plant roots. இந்த வேம்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்டேட் இந்த மாதிரி ஏசெப்டேட் மைசிலியா இருக்கும். செப்டேட்னுங்கிறது இந்த மாதிரி இருக்க ஸ்ட்ரக்சர் தான் வந்து செப்டேட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி எம்டி ஸ்பேஸ் இதை தான் வந்துட்டு செப்டேட் மைசிலியே ஃபங்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேம்பனுங்கிறது எல்லா டைப் ஆஃப் ஹையர் பிளான்ஸ்லேயும் இருக்கும். ஸோ எக்ஸப்ட் வந்து ஏதோ ஒரு ஃபேமிலி தவிர்த்து எல்லா இதுலேயுமே இருக்கும். எல்லா டைப் ஆஃப் பிரையோபைட்ஸ் அண்ட் பெரிடோபைட்ஸ், அதுக்கப்புறம் ஜிம்னோஸ்போம், அதுக்கப்புறம் ஆல் ஆஞ்சியோஸ்போம்ஸ் பிளான்ஸில் எல்லாத்துலேயுமே பிளான்ஸில் வந்துட்டு இருக்கும் இந்த வேம்ப் அப்படிங்கிறது. ஸோ எக்ஸப்ட் பைனேசி அப்படிங்கிற இந்த பைன் ட்ரீயை தவிர்த்து மற்ற எல்லா பிளான்ட்லேயுமே வந்துட்டு இந்த வேம்ப்னுங்கிற மைக்ரோரைசா வந்து ஃபார்ம் ஆகும். ஏன்னா இந்த பைனேசினுங்கிற ஃபேமிலி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒன் டைப் ஆஃப் வந்து எக்டோ மைக்ரோரைசா. ஸோ இது வந்து எண்டோ மைக்ரோரைசா வந்து கிடையாது பைனேசினுங்கிறது. இது வந்து எக்டோ மைக்ரோரைசா. அதனால் இந்த எக்டோ மைக்ரோரைசானுங்கிற இந்த பைனேசி ஃபேமிலியில் மட்டும் இந்த வேம்ப்னுங்கிற மைக்ரோரைசா வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து
So next, the fungal hyphae produced very thick walled brown and black balloon like chlamydospores. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர்லேயே பார்த்த மாதிரி இப்போ வந்து இன்னர் செல்ஸுக்குள்ளே வந்து ஃபார்ம் ஆகுது. இன்னர் செல்ஸ்குள்ளே ஃபங்கஸ் வந்து இந்த ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து ஆர்பிகுலஸ் வந்துட்டு ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திரும்பி இன்னொரு செல்ஸ்குள்ளே பலூன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து ஃபார்ம் பண்ணுது. அதுக்கப்புறம் வெளியே வந்து ஒரு அவுட் க்ரோத் வந்து கொடுக்குது. இந்த ஃபங்கஸ் கொடுக்கும்போது ஒரு பிளாக் பலூன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதை தான் வந்துட்டு கிளாமிடோஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த கிளாமிடோஸ்போர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் வெளியே வந்து ஒரு நியூ ஜென்ரேஷன் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு தி ஃபங்கல் காம்பனண்ட் இஸ் யூஸ்வலி endogenous and zygomycetes. ஸோ என்னென்னா இப்போது இந்த வந்து மைக்ரோரைசா அப்படிங்கிறது வந்து ஃபங்கையும் மைக்ரோரைசா அப்படிங்கிறது ஃபங்கை ப்ளஸ் ரூட்டும் வந்து சேர்ந்தது தான் மைக்ரோரைசா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த ஃபங்கல் பார்ட்னர் வந்து இந்த ஃபங்கல் காம்பனண்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் என்னவாக இருக்கும் அப்படின்னா எண்டோஜீனியஸோட ஃபேமிலியாக தான் இருக்கும். ஸோ எண்டோஜீனியஸ் ஃபேமிலியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜைகோமைசிட்டஸ்ங்கிற கிளாஸை சேர்ந்ததாக தான் இருக்கும். ஸோ இந்த மைக்ரோரைசாங்கிறது ஃபங்கை ப்ளஸ் ரூட்டும் சேர்ந்தது தான் மைக்ரோரைசா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஃபங்கை வந்துட்டு இந்த ஃபங்கல் காம்பனண்ட் மோஸ்ட் ஆஃப் வந்து எந்த ஃபேமிலி கீழே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எண்டோஜீனியஸ்ங்கிற ஃபேமிலிக்குலேருந்து தான் வரும். அதுக்கப்புறம் ஜைகோமைசிட்டஸ்ங்கிற கிளாஸுக்கு கீழே தான் வந்துட்டு இந்த ஃபங்கல் காம்பனண்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் வரும். ஸோ இந்த வேம்ப்ங்கிற மைக்ரோரைசாக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொலிமாஸ், அதுக்கப்புறம் கைரோஸ்போரா, அதுக்கப்புறம் அக்வல்ஸ்போரா அப்படின்னுங்கிற இந்த டைப் ஆஃப் மைக்ரோரைசா இதெல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து வேம்ப்ங்கிற வேசிகுலார் ஆர்பஸ்குலார் மைக்ரோரைசாக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு எரிகாய்டு மைக்ரோரைசா. Ericaed mycorrhizae are found in different membranes and Ericaceae like Erica, Calluna, Vaccinium, Rhododendron, etc. இந்த எரிகாய்டு மைக்ரோரைசாங்கிறது மோஸ்ட் ஆஃப் எரிகேசியே அப்படின்னுங்கிற இந்த ஃபேமிலி பிளான்ட்ல இருந்து தான் வந்து ஃபுல்லாமே வருது. ஸோ வந்து இந்த எரிக்கா, கொலுனா இந்த எல்லாமே வந்துட்டு இந்த டைப் ஆஃப் பிளான்ட்லேருந்து தான் இந்த எரிகாய்டு மைக்ரோரைசாங்கிற மைக்ரோரைசா வந்து உருவாகுது எரிகேசிங்கிற ஃபேமிலியிலேருந்து. ஸோ இந்த எரிகாய்டு மைக்ரோரைசாங்கிறது மோஸ்ட் ஆஃப் வந்து ஸ்லோலியாக தான் வந்து க்ரோயிங் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்து செப்டேட்டடாக இருக்கும். இதோட ஃபங்கல் ஹைப்பே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல்லாமே வந்து செப்டேட்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் கல்ச்சரபுளாக இருக்கும். இதை வந்துட்டு கல்ச்சர் பண்ணுற இதாக இருக்கும் கல்ச்சரபுளாக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா தி ஃபங்கஸ் கெட் தி photosynthetate from the host and improves the minerals uptake and nutrition of the host. இந்த ஃபங்கஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பிளான்ட்ல இருக்க ஃபோட்டோசிந்தடேட் அப்படின்னுங்கிற ஃபுட்டு இது வந்து பிளான்ட்ல இருக்க அந்த ஃபுட்டை வந்து இன்டேக்காக இந்த ஃபங்கஸ் வந்து எடுத்துட்டு ஸோ இந்த பிளான்ட்டுக்கு வந்து ஃபங்கஸ் என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி மினரல் நியூட்ரிஷன் இதெல்லாமே வந்து ஹோஸ்ட்டுக்கு வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுது. எஸ்பெஷலி என்ன அப்படின்னா பாஸ்பேட்டும் அதுக்கப்புறம் நைட்ரஜன் இதெல்லாமே வந்து பிளான்ட்டுக்கு வந்து ஃபங்கஸ் வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த எரிகாய்டு மைக்ரோரைசா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இதுதான் வந்து பிளான்ட் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து அந்த பிளான்ட் செல்ஸ் இதெல்லாமே இருக்கும். இந்த மாதிரி செல்ஸ்லாம் இருக்குது. இந்த ஃபங்கஸ் வந்து உள்ளே போய் ஒரு காயில்டு லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்துட்டு ஒரு க்ரோத் வந்து கொடுக்கும். இந்த மாதிரி உள்ளே போய் ஒரு காயில்டு லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இது வந்து கொடுக்கும். ஸோ இது இந்த எரிகாய்டு மைக்ரோரைசாங்கிறது இந்த மாதிரி ஃபார்மிங் இன்டர்செல்லுலர் ஸ்பேஸில் இந்த இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் ஃபார்மிங் வந்து ஒரு காயில்டு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இது கொடுக்கும். ஸோ இப்போ இதுதான் எரிகாய்டு மைக்ரோரைசா. ஸோ இதில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த எரிச்சேசியன்ங்கிற ஃபேமிலியிலேருந்து தான் வந்து இந்த எரிகாய்டு மைக்ரோரைசா வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து வருது. அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த ஃபங்கஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பிளான்ட்டுக்கிட்ட இருக்க ஃபுட்டை வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலாக மினரல்ஸ் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் வந்து பாஸ்பேட் நைட்ரஜன் இதெல்லாமே வந்து பிளான்ட்டுக்கு வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் உள்ளே வந்து பிளான்ட்டோட இன்னர் செல்ஸ்குள்ளே வந்து பார்க்கும்போது
ஒரு காய்டு லைக் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து ஃபார்மேஷன் பண்ணி க்ரோத் பண்ணும் இந்த ஃபங்கஸ். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு எரிகாய்டு மைக்ரோரைஸா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெசிலியா எரிசியா வந்து ஆஸ்கோமைக்கோட்டினா வந்து ஃபேமிலி வந்து சேர்ந்தது. நெக்ஸ்ட்டு கெலவேரியா வெர்மிகுலேட்டா அப்படிங்கிற பெசிடியோ மைக்கோட்டினாங்கிற கிளாஸை வந்து சேர்ந்தது தான் வந்துட்டு இந்த எரிகாய்டு மைக்ரோரைஸா. இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஆர்ச்சிடாய்டு மைக்ரோரைஸா. Orchids produced millions of tiny seeds and per capsule there is virtually no storage of food. இப்போ வந்து இந்த ஆர்கிட் பிளான்ட்ஸ்லாம் வந்துட்டு அழகுக்காக வீட்டில், அதுக்கப்புறம் கல்யாண மண்டபம், அதுக்கப்புறம் நிறைய பிளேசஸில் வந்துட்டு காலேஜஸ்ஸு நிறைய பிளேசஸில் வந்து வளர்த்துவாங்க. அதில் வந்து கேப்சூல்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மில்லியன் டைப் ஆஃப் சீட்ஸ் வந்துட்டு நிறைய ப்ரொடியூஸ் ஆகி இருக்கும். பட் ஆனால் வந்து அதனால் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அந்த சீட்ஸ் இப்போ வந்து ஒரு நார்மலாக ஒரு சீட்ஸ்குள்ளே வந்து ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கொடுக்கறதுக்கான ஒரு இது இருக்கும். பட் ஆனால் இந்த வந்து ஆர்கிட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நோ ஸ்டோரேஜ் ஃபுட்டு அதில் வந்துட்டு காட்டிலிடன் இருக்காது, அதுக்கப்புறம் நோ ஸ்டோரேஜ் ஃபுட் இதெல்லாமே எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்கஸ் தான் வந்து இது கொடுத்து ஹெல்ப் பண்ணி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இதை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் சீட்ஸ் அன்ஏபிள் டு ஜெர்மினேட் வித்தவுட் எக்ஸ்டென்ஜினஸ் சப்ளைஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ இதில் வந்து ஃபுட்டு வந்து இல்லாதங்காட்டி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபங்கஸ் தான் வந்து ஃபுட்டு வந்து கொடுத்து இந்த ஆர்கிட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். Therefore, mycorrhizal association is obligatory for the seeds of germination. ஸோ இந்த மைக்ரோரைசா அசோசியேஷன்லாம் ரொம்ப ஆப்ளிகேட்ரி, இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த மைக்ரோரைசா இந்த ஃபங்கஸ் ஹெல்ப் இல்லாமல் நெக்ஸ்ட்டு ஃபுட்டுக்கோ இல்லை வந்து நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுறக்கோ வந்துட்டு இந்த ஆர்கிட் பிளான்ட்டாலாம் வந்து முடியாது. ஸோ அதனால தான் நிறைய டைப் ஆஃப் வந்துட்டு இந்த வெளியே ஆர்னமெண்டல் டெக்கரேஷனுக்காக வளர்த்துற இதில் வந்துட்டு நிறைய டைப் ஆஃப் சீட்ஸு பிளான்ட்ஸ் இது எல்லாமே சீட்ஸ் வந்து அந்த பிளான்ட்டில் இருந்தாலுமே அது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து சீக்கிரம் வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அந்த ஃபங்கஸோட ஹெல்ப் இருந்தால் மட்டும்தான் வந்து நெக்ஸ்ட் ஜெர்மினேட்டே வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து செப்டேட் ஹைப்பே என்டர் தி எம்ப்ரியோ அண்டு காலனிஸ் டெவலப்ட் இன்டு காயில்ஸ் ஆஃப்டன் கால்டு பெலட்டோன்ஸ் அண்ட் ப்ரொவைட் நியூட்ரிஷன் டு தி சீட்ஸ். ஸோ இதில் வந்து ஆர்ச்சிடாய்டு மைக்ரோரைஸால் எப்படி இருக்கும் அப்படின்னா இதோட ஃபங்கல் ஹைப்பே வந்து ஃபுல்லாக வந்து செப்டேட்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து இந்த காயில்ஸ் ஆஃப்டன் கால்டு பெலட்டோடோன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு வந்து இந்த சீட்ஸுக்கு வந்து நிறைய நியூட்ரிஷன் கொடுத்து வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைசோகார்டோனியா, கார்டீசியம், செரட்டோபெசிடியம் இந்த மாதிரி டைப் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஆர்ச்சிடாய்டு மைக்ரோரைஸாக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் அபுர்டினாய்டு மைக்ரோரைஸா. இந்த அபுர்டினாய்டு மைக்ரோரைஸா வந்துட்டு எக்டோ எண்டோ மைக்ரோரைஸா அப்படின்னு சொல்லிட்டு அனதர் நேம் வந்து சொல்கிறாங்க. திஸ் மைக்ரோரைஸா இன்டர்மீடியேட் இன் ஃபார்ம் பிட்வீன் எக்டோ அண்ட் எண்டோமைக்ரோரைஸா டைப்ஸ் இஸ் கால்டு எக்டோ எண்டோமைக்ரோரைஸா. ஏன்னா இந்த அபுர்டினாய்டு மைக்ரோரைஸாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்டோவோட ஃபியூச்சர்ஸும் எண்டோவோட ஃபியூச்சர்ஸும் வந்து இன்டர்மீடியேட்டாக இருக்கனால இதை வந்து எண்டோமைக்ரோரைஸா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அபுர்டோஸ் அண்ட் அருட்டோஸ் ஸ்டாபிலோஸ் of Ericaceae shows this type of mycorrhizal association. இதில் வந்துட்டு இந்த எரிகேசி அப்படிங்கிற இந்த ஃபேமிலியில் இருக்க இந்த பிளான்ட்ஸை வந்துட்டு தான் மைக்ரோரைசல் அசோசியேஷனாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த டைப் ஆஃப் மைக்ரோரைஸில் வந்து ஃபங்கல் ஷீத் வந்து இதில் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். அந்த ஃபங்கல் ஷீத்துக்கு தான் இன்னொரு அனதர் நேம் வந்து நம்ம பார்த்தோம் மேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபங்கல் ஷீட் வந்துட்டு இதில் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஃபங்கல் ஷீட்டுங்கிறது நம்ம என்னன்னு சொல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ரூட் அப்படின்னா ரூட்டோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இதுக்கு மேலே வந்து
ஃபங்கஸ் இதெல்லாமே வந்து ஒரு ஷீட் மாதிரி அப்படி வந்து ஃபார்ம் ஆகியிருந்திருக்கும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்கல் கவரிங் ஷீட்டுக்கு தான் வந்துட்டு மேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அனதர் நேம் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு எ செப்டேட் ஹைபே பெனிட்ரேட் தி அவுட்டர் கார்டிகல் செல்ஸ் அண்ட் காயில் இன்சைட் இட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இது வந்து எக்டோவோட ஃபியூச்சர்ஸு. இந்த வெளியே வந்துட்டு ஃபங்கல் ஷீட் வந்து இருக்கிறது எக்டோவோட ஃபியூச்சர்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து எண்டோவோட ஃபியூச்சர்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இதுக்குள்ளே வந்து ஒரு இன்டர்னல் செல்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த இன்டர்னல் செல்ஸ்குள்ளே வந்து ஃபங்கல்ஸ் வந்து ஒரு காயில் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து க்ரோத் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறோம். ஸோ இந்த காயில் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து ஃபார்ம் ஆகுறத வந்துட்டு நம்ம எந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா எண்டோ மைக்ரோரைஸில் தான் ஃபியூச்சராக வந்து பார்த்தோம். இந்த அவுட்டர் ஷீத் ஃபார்மேஷன் வந்து எக்டோ மைக்ரோரைஸோட ஃபியூச்சரில் வந்து பார்த்தோம். உள்ள இன்டர்னல் ஸ்பேஸ்க்குள்ளே செல்ஸ்குள்ளே வந்து காயில்டு ஸ்ட்ரக்சரில் வந்து க்ரோத் ஆகிற ஃபியூச்சர்ஸ் வந்து எங்கள் இதில் பார்த்தோம் அப்படின்னா எண்டோ மைக்ரோரைஸா டைப்பில் வந்து பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஹர்டிக் நெட் ஹைபே அப்படிங்கிற இதை வந்து நம்ம எதில் பார்த்தோம் அப்படின்னா எண்டோவில் வந்து பார்த்தோம். இந்த எண்டோ ஸ்ட்ரக்சரில் தான் ஹார்டிக் நெட் ஹைபே அப்படிங்கிறது வந்து பார்த்தோம். இந்த ஹார்டிக் நெட் ஹைபே அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் இப்படி இருக்குது அப்படின்னா அந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இன்டர்னல் ஸ்பேஸ் வழியாக வந்து மட்டும் இந்த ஃபங்கஸ் வந்து அப்படியே க்ரோத் ஆகி வந்து இப்படி ஃபார்ம் ஆகி வளரும். ஸோ அதை தான் வந்துட்டு ஹார்டிக் நெட் ஹைபே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம். இந்த ஹார்டிக் நெட் ஹைபே வந்து ப்ரெசன்ட் இன் இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ். ஸோ அந்த இன்டர்னல் இப்போ வந்து இப்படி இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு செல் இங்கே ஒரு செல் அந்த மாதிரி இருக்கும். எந்தெந்த கேப்பில் இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் இருக்கோ அந்தந்த கேப்பில் மட்டும் இந்த ஃபங்கஸ் வந்து அப்படியே வந்து க்ரோத் ஆகி அப்படியே போயிட்டுருக்கும். அதை தான் வந்து ஹார்டிக் நெட் ஹைபே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த அபுட்டினாய்டில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எண்டோவோட மைக்ரோரைஸில் வந்து நம்ம என்ன ஃபியூச்சர் பார்த்தோமோ அதுவும் ப்ரெசென்ட் ஆகியிருந்திருக்கும். எண்டோ மைக்ரோரைஸாவோட ஃபியூச்சர்ஸ் ரெண்டுமே வந்து ப்ரெசென்ட் ஆகியிருந்திருக்கும். ஸோ அதுதான் அபுட்டினாய்டு மைக்ரோரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வில்கோசியா ஸ்பேரோஸ்போரிலா அப்படிங்கிற மைக்ரோரைஸா வந்துட்டு அபுட்டினாய்டு மைக்ரோரைஸாக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸாக வந்துட்டு பார்க்குறோம். ஸோ 4th ஒன் வந்து பார்த்தாச்சு. ஸோ லாஸ்ட் 5th ஒன் மோனோட்ராபாய்டு மைக்ரோரைஸா. இந்த மோனோட்ராபா ஹைப்போபிட்ஸ் இஸ் அ நான்-கிரீன் ஸ்போரோஃபைட்டிக் ஹெர்ப். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான்-கிரீனிங் ஸ்போரோஃபைட்டிக் ஹெர்ப். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒரு ஹெர்ப் ஸ்ட்ரக்சர்ஸில் இந்த மாதிரி இருக்கும் ஸ்ட்ரக்சர்ஸில். இது வந்து நான்-கிரீனிங் ஸ்போரோஃபைட்டிக் பிளான்ட்டு. It has short, fleshy roots. They are inversed with a hypal sheath and often forming harding net in cortical zone. இந்த இதில் பார்க்கும்போது ஹைப்பல் வந்து இந்த மாதிரி ஃபங்கல் ஹைப்பல் ஷீத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹார்டிக் நெட்டு. இந்த ஹார்டிக் நெட்டுங்கிறது வந்து என்னென்னா அந்த வந்து இன்டர்செல்லுலர் ஸ்பேஸில் வந்துட்டு ஃபங்கஸ் வந்து க்ரோத் ஆகி வரது தான் வந்து கார்டிக் நெட் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். ஸோ இது ரெண்டுமே வந்து இதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டியூ டு ஆப்சன்ஸ் ஆஃப் குளோரெல்லா தே ஆர் அன்ஏபிள் டு சிந்தசைஸ் இஸ் சப்ளை கார்போஹைட்ரேட் டு ஃபங்கஸ். ஸோ வந்து இது என்ன பண்ணுது அப்படின்னா இதில் வந்து நான்-கிரீன். ஸோ நான்-கிரீன் அப்படின்னா அப்போ வந்து குளோரோஃபில் வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஆக்சுவலாக ஆப்சண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் குளோரோஃபில். இது வந்து இந்த பிளான்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து ஒரு பைன் ட்ரீ. இதான் ஒரு பைன் ட்ரீ. இந்த ட்ரீ மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பக்கத்தில் வந்து இந்த மோனோட்ராபாய்டு அப்படிங்கிற அந்த பிளான்ட் வந்து இருக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா இங்கேருந்து இந்த பிளான்ட்டுக்கு இந்த பைன் ட்ரீலேருந்து இந்த மோனோட்ராபாய்டுக்கு வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஃபார்மேஷன் வந்து பண்ணி ஸோ இந்த பைன் ட்ரீ கிட்ட இருந்து எல்லாம் வந்து மினரல்ஸ் அதுக்கப்புறம் ஃபுட் இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு சில ஃபுட் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மோனோட்ராபாய்டுங்கிற பிளான்ட் வந்து ஃபுல்லாமே இந்த பிரிட்ஜ் மாதிரி கனெக்ட் பண்ணி இது ஃபுல்லாமே இந்த பிளான்ட் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும்.
கனெக்ட் பண்ணி பிரிட்ஜ் டைப் கனெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி எடுத்துக்கும். அதுக்கப்புறம் இந்த கார்போஹைட்ரேட் இதெல்லாமே வந்து சப்ளை பண்ணி இதுக்கு தேவையான ஃபுட்டு இது எல்லாத்தையுமே வந்து இந்த இது எடுத்துக்கும். ஸோ இந்த டைப் ஆஃப் இதுக்கு தான் வந்து மோனோட்ரோபாய்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் ஃபங்கஸ் ஆக்ட்ரி bridge between monotropa and pine plants. ஸோ இதுதான் வந்து பைன் பிளான்ட்டு. இது வந்துட்டு மோனோட்ரோபாய்டு பிளான்ட். ஸோ இதுலேருந்து இந்த ட்ரீலேருந்து ரூட்ஸுக்கும் இந்த ட்ரீ ரூட்ஸுக்கும் வந்து ஒரு பிரிட்ஜு மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சு இந்த ஃபுட்டை வந்து எடுத்துக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு மோனோட்ரோபாய்டு மைக்ரோரைஸா அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டஸ் அப்படிங்கிற பிளான்ட் வந்துட்டு மோனோட்ரோபாய்டு மைக்ரோரைஸாக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு இதில் வந்துட்டு ஃபெர்டிலைசேஷன் இப்போ என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபெர்டிலைசேஷன், அதுக்கப்புறம் ஃப்ரூட்டிங் பாடி என்னென்ன டைப் ஆஃப் லைக்கன்ஸ்க்கு வந்து எப்படி ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து மைக்ரோரைஸானா என்ன, அதுக்கப்புறம் மைக்ரோரைஸாவோட டைப்பு, அப்புறம் அந்த மைக்ரோரைஸா வந்து டைப்பில் வந்துட்டு திரும்பியும் வந்து சப்டிவிஷன் இதெல்லாமே வந்து பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். First question, a semi-parasite relationship between a algal and fungal components of lichen, its term as. And the parasitic relationship between algal and fungal. ஆல்கலுக்கும் ஃபங்கலுக்கும் parasitic relationship என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து ஹோலியோட்டிசம். வந்து ஹோலியோட்டிசம்ங்கிற தான் parasitic relationship தான் இதுக்குள்ளே வந்து ஆல்கலுக்கும் ஃபங்கலுக்கும் வந்து இருக்குது. So next question, in lichen which organ is responsible of sexual reproduction? ஸோ லைக்கன்ஸில் வந்து எந்த ஆர்கன் வந்து இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு ரீசனாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்கஸ். ஸோ ஆஸ்கஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்துட்டு மெயின் ரீசனாக இருக்குது. ஏன்னா அந்த ஃப்ரூட்டிங் பாடி வந்து உருவாகும் போது மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த ஆஸ்கஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஆஸ்கஸ் வந்து பார்த்தோம் 8 டைப் ஆஃப் ஹேப்ளாய்டு செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது ஆஸ்கின்ங்கிற அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து மெச்சூரிட்டி ஆகி வெளியே போய் நியூ லைக்கன்ஸ் வந்துட்டு நிறைய ஃபார்மேஷன் வந்து பண்ணுது. ஸோ வந்து ஆஸ்கஸ் தான் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் வந்து ரெஸ்பான்சிபிள் ஆர்கனாக வந்துட்டு ஆக்ட் பண்ணுது. ஸோ தேர்ட் கொஷின், லைக்கன் இஸ் பைனியர் வெஜிடேஷன் ஆஃப். ஸோ அந்த லைக்கன்ஸை வந்து ஏன் பைனியர் வெஜிடேஷன் சொல்கிறாங்க அப்படின்னா என்ன டைப் ஆஃப் லைக்கன் அப்படின்னா லித்தோசெரே அப்படிங்கிற லைக்கன்ஸை வந்துட்டு பைனியர் வெஜிடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பைனியர் வெஜிடேஷனுங்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வந்து பாறையாகவும் கல்லாகவும் இருந்த இடத்துல லைக்கன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகி அந்த லைக்கன்ஸ் வந்து இந்த பாறைங்க கல் மண் எல்லாத்தையுமே அரித்து அதை வந்து ஒரு சின்ன செடியாகவும் ஒரு புதராகவும் வந்து ஒரு ஸ்ட்ரப்பு இல்லை ஹர்பு, அதுக்கப்புறம் ப்ரையோஃபைட்ஸ், பெரிடோஃபைட்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஆஞ்சியோஸ்போர்ம் பிளான்ட்ஸை வந்து டெவலப் பண்ணிவிடும். ஸோ அதனால தான் லைக்கன்ஸை வந்துட்டு ஒரு பைனியர் காலனைசர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைப் ஆஃப் பைனியர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லித்தோசெரே அப்படிங்கிற லைக்கன் தான் வந்துட்டு பைனியர் வெஜிடேஷனாக வந்துட்டு ஆக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் கொஷின், ஓல்டு மேன்ஸ் பியர்ட் இஸ் காமன் நேம் ஆஃப். ஓல்டு மேன்ஸ் பியர்டுங்கிறது எந்த லைக்கன்ஸ் வந்து காமன் நேமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உசினியா அப்படிங்கிற லைக்கன்ஸ்க்கு தான் வந்துட்டு இந்த ஓல்டு மேன்ஸ் பியர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமன் நேமாக வச்சு கூப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் கொஷின், தி மோஸ்ட் காமன் பைகோபியான்ஸ் லைக்கன். மோஸ்டான லைக்கன்ஸில் வந்துட்டு இப்போ லைக்கன்ங்கிறதுல வந்துட்டு காமனாக வந்து ஆல்கல் பார்ட்னரும் ஃபங்கல் பார்ட்னரும் சேர்ந்து தான் வந்து லைக்கன். ஸோ வந்து இந்த கொடுத்துருக்கிறதுல எது வந்துட்டு ஆல்கல் இதுவாக வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ டெரிபோக்சியா அப்படிங்கிற இதுதான் வந்துட்டு பைகோபியண்ட்டாக வந்து இருக்குது. காமன் லைக்கன்ஸில் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு ஆல்கல் பார்ட்னராக வந்துட்டு ஆக்ட் பண்ணுறது வந்து டெரிபோக்சியாங்கிற ஆல்கல் பார்ட்னர் தான் வந்துட்டு லைக்கன்ஸில் மோஸ்ட் ஆஃப் ஆக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் 6th கொஷின், லைக்கன்ஸ் do not like to grow in cities because of.
ஸோ இதில ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, SO2 பொல்யூஷன். இது வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து சிட்டீஸ்ல வந்துட்டு இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா, இது வந்து ஒரு பொல்யூஷன் இண்டிகேட்டரா இருக்கனால. ஸோ நெக்ஸ்ட் தேங்க் யூ.